பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். இந்த நாள் காதல், திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணங்களுடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி உத்திரம் சிவன் மற்றும் பார்வதி, ராமர் மற்றும் சீதை, முருகன் மற்றும் தேவசேனா, ரெங்கநாதர் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் திருமணங்களை நினைவுபடுத்துகிறது. பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்கு சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். இந்நாளன்று பலரும் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிப்பர். மேலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே விரதம் மேற்கொண்டு வழிபாடு நடத்துவர். பங்குனி உத்திரம் தினத்தில் மேற்கொள்ளும் வழிபாடு குலதெய்வத்தின் அருளை பெற உதவும் என கூறப்படுகிறது. சஷ்டி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் என பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்பட்டாலும் பங்குனி உத்திரம் என்பது வருட கடைசி திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும். இந்நாளில் முழு மனதுடன் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகர் வழிகாட்டுவார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. மேலும் இந்நாள் முருகன் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகும். இந்நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவது வழக்கம். இத்தனை சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரமானது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் 2:07 மணி தொடங்கி மறுநாள் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மாலை 4:11 மணிக்கு முடிவடைகிறது. இந்த வருடம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வருவதால் காலை 9 மணி முதல் 10:20க்குள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அல்லது மாலை 6 மணி தொடங்கி 8 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். பால், தயிர், மோர், சாதம் ஒருவேளை உண்டு விரதம் இருக்க வேண்டும். மேலும் விரதம் இருப்பவர்கள் சரவணபவ, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை 9 மணி பூஜையுடன் தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகனுக்கு பொங்கல் வைத்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இவ்வாறு பங்குனி உத்திரம் அன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், செல்வ செழிப்பாக வாழ்க்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது.